ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். வென் லைஃப் கிவ் யூ டேங்கரின் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சாங்கிலுக்கு அவள் பொண்ணு ஏசன் பையனை லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு அப்பாவி குற்றமற்றவன், தப்பே பண்ணாதவன், ஆனால் ஏன் யாரோ ஒருத்தருக்காக என்னோட பதவியை விட்டு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்துக்கு அவங்க ஒய்ஃபை இங்கே வாடின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க மரியாதையே கொடுக்காம நிற்கிறதுனால எதுக்கடி எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, நீ என்ன அசிங்கப்படுத்துறியா, நான் சம்பாதிக்கிற காசுல வயிறு முட்டை திங்கிற, உன்னாலதான் அவள் அப்படி நடந்துக்கிறா, நீ இப்படி இருக்கனால தாண்டி அவளும் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்கும்போது அந்நேரம் அவன் பையன் தண்ணியை போட்டு அமைதியை தூங்குங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லும்போது அவங்க அப்பா சொல்றாரு, டே யார்டா பேசுற தெரியுமாடா உனக்கு, என்கிட்டயே இவ்வளவு தைரியமா பேசுறியா அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்பா எனக்கு என்ன வயசாகுது தெரியுமா இப்போ அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஓ நீ அவ்வளோ வளர்ந்துட்டியா பொடிப்பயலே அப்படிங்கிறான். அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் பையன் சொல்றான், நீங்க உண்மையிலேயே என்னோட அப்பா தானா, எனக்காவது ஒரு நாள் என் ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்திருப்பீங்களா, ரொம்ப பிஸின்னு சொல்லுவீங்க ஆனா ஊர் சுத்திக்கிட்டு இருப்பீங்க, ஆனா அம்மா தான் என்ன டெய்லியும் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க, டெய்லி லஞ்ச் ஒரு நாள் கூட கொடுக்காம இருந்தது இல்லைன்னு சொல்லும்போது அவன் கோவப்பட்டு, இந்த வீட்டுக்கு வளர்ப்பு அம்மாவை கூப்பிட்டு வந்தது யாரு, நான் நினைச்சேன் எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு வருவேன், உனக்காக தானே நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். நான் உனக்கு உயிர் கொடுத்த அப்ப என்ன சொல்லும்போது அவன் சொல்றான், நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னா நான் அம்மா கூட தான் போவேன், அம்மா கூட வாழ்றதுனால தான் நான் உங்களை ஏதோ அப்பா மாதிரி நடத்திட்டு இருக்கேன்னு அவன் சொல்லும்போது அவன் இந்த விளக்கமாரி எடு நான் சாத்துறதுக்குன்னு தேடுறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் நீ ரூம்குள்ள போ, அப்பாவை இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், இந்த ஆளை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க போங்க, இவர் கூட வாழ்றது உங்களுக்கு என்ன நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்றது எப்படி இருந்தாலும் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவன் கோவமா என்னமோ பண்ணி தொலைங்கன்னு கதவை சாத்திட்டு போயிடுறான். அப்போ சாங்கில சொல்றான், எனக்கு தெரியும்டி, ஏன்னா நான் இல்லாம உன்னால வாழ முடியாது, என்னோட சம்பத்தியத்துல தானே எல்லாரும் உட்கார்ந்து திங்கிறீங்க, ஏன்னா படி இழக்கிறவன் இங்க சாங்கில், நீ என் கூட தான் இருந்து ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் வாழ்வேன், கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா வாழ்ந்துட்டு சாகணும், சொர்க்கத்திலையும் ஒன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவன் அவன் தங்கச்சி ரூம் போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அவ வெளியே போன்னு சொல்றான், வாயை மூடு எனக்கு வர கோத்துக்கு ஒன்னு அடிச்சு கொன்றுவேன் அப்படிங்கவும், நீ ரூம் விட்டு வெளியே போன்னு சொல்றேன் இல்லன்னு சொல்லும் போது கேட்காம கோவப்பட்டு அடிக்க போறான். அப்ப அவன் அம்மான்னு கத்துறா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா பையன் மாதிரி நடந்துகிட்டு இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேடா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான், உனக்கு ஆளே கிடைக்காம தான் அந்த வீட்டு பையனை லவ் பண்றியா, அவங்க அம்மா யாருன்னு தெரியுமா, அதை நான் எப்படி சொல்லுவேன் அவன் சொல்லும் போது அவங்க அம்மாக்கு என்னன்னு கேட்கறா, அந்த உண்மையை நான் எப்படி சொல்லுவேன், உண்மை தெரியும் போது உனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும், அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிரு, நான் நல்ல விதமா சொல்லும் போதே ஒழுங்கா திருந்திக்கோ அப்படின்னு அவன் சொல்லும் போது அவ ஏன் அவனை நான் பார்க்க கூடாதுன்னு கேட்கறா. கடவுளே இவகிட்ட என்னத்த சொல்றது, நான் ஒன்னு சொல்றேன் அவன்கிட்ட போய் அப்படியே சொல்லிரு, அவன் என் கண்ணில் சிக்குனானா அவனை கொன்றுவன் போய் சொல்லு அப்படிங்கிறான். இப்ப ஏசன் பையன் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ காலை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா, என்னால உன்னை மறக்க முடியாது, நீ என் அண்ணனை பார்த்து பயப்படுற இல்ல எங்க அப்பாக்காக வேண்டான்னு சொல்றியா, எங்க அப்பா மோசமானவர் தான் ஆனா நான் இல்ல அப்படின்னு அழுகுறா. இங்க பாரு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி யார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்காத, இனிமேல் நீ கடையில வந்தா கூட அந்த லைனை தாண்டி நான் உன்னை பார்க்க மாட்டேன், இனிமே நான் உன் பின்னாடியே வரமாட்டேன்னு அவன் சொல்லும் போது அவ சொல்றா, இல்ல நீ எந்த பொண்ணு கூடயும் பேசக்கூடாது, யார் கூட பேசுற பார்த்தா உன்னை நான் அடிச்சிருவேன், உன்னை யார் கூடயும் பழக விட மாட்டேன், நான் விட்டுருவேன்னு நினைச்சியா, நான் சாப்பிட்டானு நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவ சொல்லிட்டு இருக்கும்போது, நீ சாப்பிட்டலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவ இல்ல என்னை விட்டுட்டு போகாத, உன்னை விட்டுட்டு நான் போக விட மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அப்ப அவன் கடைசியா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவர் கல்ல தூக்கி வீசுறா, இனிமேல் என் கண்ணில் பற்றாதடா, நீ எங்க அண்ணன் கிட்ட அடி வாங்கினதுக்காக என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போறியா, நீ என் கண்ணில் பட்டேன்னு உன்னை சாவடிச்சிருவேன், எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உன்னை அடிக்க சொல்றேன், உன்னை பாக்குற இடத்துல எல்லாம் அடிக்க சொல்றேன் அப்படின்னு அவ திட்டிட்டு இருக்கா. அப்ப அவன் சொல்றான், நீ அடி வாங்கி பார்த்தா தெரியும் உங்க அண்ணன் என்னை எப்படி அடிச்சான் தெரியுமா, என்னால அடி வாங்கலாம் முடியாதுன்னு அவன் அழுகுறான். அப்படின்னா நம்ம ஒன்னா ஓடி போயிடலாம், அவங்களுக்கு தெரியாத இடத்துக்கு நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடும்போது, இல்ல என்னால எங்கேயுமே போக முடியல, எங்க போனாலும் உங்க அண்ணனோட ஆளுங்க தான் வராங்க, நேத்து நான் ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தேன், அந்த பஸ் டிரைவர் கூட உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான், வேணும்னே என்ன கடைசி ஸ்டாப்ல போய் இறக்கி விட்டுட்டான், என்ன பாருடி நானும் மனுஷன் தானே, என்ன எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றான் பாரு, நான் அழுகும் போது அப்பனா நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டை விட்டு ஓடிடலாம், என்னாலே உன்னை விட்டு தனியா வாழ முடியாது, எங்க அப்பா பெட்ரூம் கதவை வேற தனியா கழட்டி வச்சுட்டாரு, அது மட்டும் இல்லாம நான் உன்னை பார்த்தா எங்க அப்பா எனக்கு மொட்டை போட்டு மடாலயத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லி மிரட்டுறாருடா அப்படின்னு அவ சொல்லும் போது அவன் சொல்றான், நீ அதெல்லாம் நம்புறியாடி, அப்படிலாம் பண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்க அப்பா அப்படி பண்ணிருப்பார்ல, அப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லவும், நீ என் கூட வரியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறா. அப்ப அவனும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த ஆண்டிஸ் எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு, பசங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க போல, இவங்க வாழ்க்கையில வசந்த காலம் வீசுது அப்படிங்கவும், ஆமா வசந்த காலம் இவங்க வாழ்க்கையில வீசுது, ஆனா வீட்டுல புயல் வீசுது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப கும்யான் அவளோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா இருப்பாங்க, நீ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ ஒன்னும் சொல்லல. அப்ப சூப் ஊத்திடலாம்னு சொல்லி ஊத்திட்டு இருக்கும்போது, உனக்கு சூப்பு கூட ஊத்த தெரியாதா ஒழுங்கா அப்படிங்கிறாங்க. உங்க அம்மா இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவ இல்ல அது ரொம்ப ஒட்டிட்டு இருக்கு அதனாலதான் வரமாட்டேன்னு கையால எடுக்கும்போது, ஐயோ கையில எல்லாம் எடுக்காத, கையில தொடாத, எங்க வீட்டுல இப்படி எல்லாம் எடுக்க மாட்டேன்னு அவங்க அந்த சூப் கப்பை வாங்கும்போது அந்த நேரத்துக்கு அவன் வரான் பாய் ஃப்ரெண்டு. ஓ 2 பேருமே வந்துட்டீங்களா, இது நிஜமாவே ஹாப்பி பர்த்டே தான், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குன்னு சந்தோஷப்படுறான். இப்ப கும்யான் அவங்க ஆண்டி கிட்ட, ஆண்டி சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு, எனக்கு சொல்ல இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், நீங்க சூப்பரா செஞ்சிருக்கீங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, 2 பவுலாவது சாப்பிடணும்னு தோணுதுன்னு அவ சொல்லும் போது, நாங்க அளவா தான்
சாப்பிடுவோம் அப்படின்னு அவளை இம்சல் பண்றாங்க. அப்போ நீ அடிக்கடி இங்க வர்றது உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அவ அடிக்கடி இங்க வரமாட்டாமா, என் பர்த்டேங்கிறனாலதான் இங்க கூப்பிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, உங்ககிட்டயே நான் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, இங்க பாரு கும்யான், இது அவனோட அபார்ட்மெண்ட் கிடையாது, நான் அவனுக்காக வாங்கி கொடுத்தது. நீ அடிக்கடி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போக கூடாது, இனிமேல் நீ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராத, டேட் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவன் சொல்றான், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, வாயை மூடு, காலேஜ் பக்கத்துலயே வீடு வேணும் நீ கேட்ட, அதனாலதான் உனக்கு பார்த்து கொடுத்தா. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணுவேன்னு நினைக்கல, நான் உன்னை என்னோட பிரைடா நினைக்கிறேன், ஆனா நீ என்னோட கௌரவத்தையே கெடுக்கிற அப்படின்னு அவங்க அம்மா அவனைறாங்க. இப்போ இவ கோவிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு வெளியே வரா வீட்டை விட்டு. உங்க குடும்பம் என்ன பெரிய கோடீஸ்வரங்களா, சாம்சங்கா இல்ல ஹூண்டாயா, எங்க குடும்பத்தை விட நீங்க என்ன பெரிய கோடீஸ்வரங்களா, 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், எங்க அம்மா அப்பா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, ஒரு சூப்பு ஊத்த தெரியல அப்படிங்கறதுக்காக என்ன அவமானப்படுத்தணுமா, உனக்கு சூப்பு ஊத்த தெரியுமா, இதுக்காகலாம் நான் அவமானப்படணுமா அப்படின்னு அவ சொல்லும்போது, எனக்கு அது ஊத்த தெரியாதுன்னு சொல்றான். இதெல்லாம் எதுவுமே சரியில்லை, நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே சரியில்லை, உன் கூட இருக்கும்போது நான் ஒரு கோமாளி மாதிரி இருக்கேன், எவ்வளவுதான் உங்க அம்மாவை திருப்திப்படுதுன்னு நினைச்சா கூட அவங்க திட்டிகிட்டே தான் இருக்காங்க, ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துறாங்க, என்னோட தன்மானத்தை ரொம்ப சீன்றாங்க, அப்படி என்ன தன்மானத்தை சீன்ற யாருகிட்டையும் நான் அனுசரிச்சு இருக்க மாட்டேன், நான் என்னோட தன்மத்தை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காருக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நான் உன் அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சேன், அப்படி நினைச்சது தப்பா என்ன, எந்த பொண்ணுமே பாய் ஃப்ரெண்டோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணதானே தோணும், இது தப்பா, நீ உங்க அம்மாவோட பிரைடா, நான் அதை கெடுக்கிறேன்னாமா, இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு அழுதுட்டு, இப்பவே நீ சொல்லு, உங்க அம்மாக்கு ஒரு நல்ல பையனா இருப்பியா இல்ல எனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பியா, எனக்கு இப்பவே சொல்லுங்கிறா, எனக்கு எல்லாருக்குமே நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு புருஷன் தேவையில்லை, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே தேர்ந்தெடு, எனக்காக இருப்பியா இல்ல உங்க அம்மாக்காக நீ இருப்பியா அப்படின்னு அவ கேட்கும்போது அவன் சொல்றான், உலகத்துல எந்த ஆம்பளை இப்படி எல்லாம் செய்வான், இப்படி எல்லாம் யாரு சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேட்கும்போது, எங்க அப்பா அதை செஞ்சாரு, அம்மாவுக்காக எங்க அப்பா பண்ணாரு அப்படின்னு அவ சொல்லும்போது, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன், அம்மா பிள்ளையா இருக்க ஒரு பையனை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ தியேட்டர் ஓனர் அவனை பாராட்டிட்டு இருக்காரு, பரவாயில்லையே டிராயிங் சூப்பரா வரைஞ்சிருக்க, இது மாதிரி தாண்டா நான் எதிர்பார்த்தேன், இப்பதாண்டா நீ கரெக்டா ஒரு டிராயிங் வரைஞ்சு கொடுத்துருக்கேன்னு பாராட்டிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆண்டி சொல்றாங்க, வெளியே இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிற லேடி வந்துருச்சா அப்படிங்கும்போது அவ சொல்றான், இவங்களுக்கு எங்க இருந்து டிக்கெட் கிடைக்குது பிளாக்ல விற்க, எங்கிட்ட ஒரு நாள் கூட டிக்கெட் வாங்கவே இல்லையேன்னு அவ சொல்றாங்க. இப்போ இவ குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே வச்சுட்டு அப்படியே எட்டி பார்க்கும்போது அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிற லேடி ஒருத்தவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு டிக்கெட்லாம் வேண்டாங்கிறாங்க, ஆனா டிக்கெட்டை பத்தி பேசலாங்க, பாருங்க அந்த டிராயிங் செமையா இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த டிராயிங்கை பத்தி அவன் வரைஞ்சதை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் அவன் சொல்றாங்க, ஆமா செமையா வரைஞ்சிருக்கான், காலேஜ்ல ஆர்ட்ஸ் இதுக்காகவே படிச்சிருக்கான், படம் பார்க்க வரவங்க எல்லாருமே இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன், எவ்வளவு அழகா இருக்கு எல்லாமே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறத அவ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். தியேட்டருக்கு பேஸ்மெண்ட்ல ஒரு பிகாசோ வாழ்ந்துட்டு இருக்காரு, அவரோட அம்மாக்கு அந்த தியேட்டர் தான் ஒரு மியூசியம், அதனாலதான் எல்லார்கிட்டையும் அவனோட பெயிண்டிங்கை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த ஓனர் வேகமா ஓடி பிளாக்ல டிக்கெட் விற்கிறத நிறுத்துங்கடா, மத்தவங்க உழைப்பு திருடி திங்கிறீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க வேற ஒருத்தவங்க டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க திட்டிட்டு இருக்கும் போது இந்த லேடி, ஐயோ என்னெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்கப்பா, நான் நீங்க டிக்கெட்டே விற்கல அப்படின்ட்டு அவங்க ஓடுறாங்க. இப்போ அவங்க பின்னாடியே போய் கூட்டிட்டு அவங்கள உள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கா, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, இந்தாங்க ஃப்ரீ டிக்கெட், இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவ சொல்றா. டிக்கெட்லாம் இப்படி ஃப்ரீயா கொடுக்க கூடாது பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ஐயோ இல்ல பரவாயில்ல நீங்க இதை வச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்க ஓனர் எங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ், அவர் ரொம்ப நல்லவர், நாளைக்கு 2 மணிக்கு வாங்க ஃப்ரீயா உட்காந்து ராணி மாதிரி படம் பார்க்கலாம் அப்படின்னு அவ சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நான் இங்க போற விஷயத்த சின்ஷோனுக்கு சொல்லிராதமா, அவனோட பெயிண்டிங்கை பார்க்க தான் நான் வந்துட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது, வீட்டு கிளம்பும் போது நீட்டா போவான், வரும்போது பெயிண்டிங்கோட வருவான், அவமானத்தால அவன் எங்க வேலை பார்க்குறேன்னு கூட என்கிட்ட இது வரைக்கும் சொன்னது கிடையாது, நான் எல்லாராலையும் இப்படி ஒரு படத்தை வரைய முடியுமா, அவன் பாருங்க எவ்வளவு பெருசா வரைஞ்சிருக்கான், டிராயிங் நல்லா பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க பையனை. அந்த நேரத்துக்கு அந்த தியேட்டர் ஓனர் உள்ள வராரு. அப்பா அவங்க சொல்றாங்க, என் பையன் சின்ன வயசுல இருந்து வரைஞ்சிட்டு இருக்கான், நான் இந்த இடத்துக்கு வெளியே அடிக்கடி வரதுக்கு காரணமே இந்த டிராயிங் எல்லாம் பாக்குறதுக்காக தான் வருவேன், அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுன்னு அவங்க சொல்லும் போது அந்த ஓனர் அவங்க கிட்ட டிக்கெட் நிறைய கொடுத்து, இந்தாங்க உங்க பையன் எனக்கும் இந்த தியேட்டருக்கும் ரொம்ப வேண்டியவன், அவன் ரொம்ப நல்லவன், அதனால இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு போறாரு. அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஓ இவ்வளோ டிக்கெட் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏசன் ரொம்ப சோகமா அவ கடைக்கு வரதை பார்த்துட்டு அந்த ஆண்டிஸ் கேட்கறாங்க, இந்த தடவை என்னாச்சு, இந்த தடவையும் உன் பையன் ஸ்கூல்ல ஏதாவது பொருளை வித்துட்டானான்னு கேட்கறாங்க. ஸ்கூல்ல இருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா அப்படின்னு அவ கேட்கும்போது, உன் பொண்ணுக்கு ஏதோ புதுசா பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவ ஃபோனே பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன இவ இப்படி இருக்கா, ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது என்ன அவளுக்கு அவ்வளோ
கஷ்டமா இருக்கா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, சின்ன வயசுல பசங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, பெரிய பசங்க ஆயிட்டாங்கன்னா கூண்டை விட்டு அவங்க வெளியே பறந்துருவாங்க, அம்மா அப்பா கிட்ட பேசுற கூட உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் ஸ்கூல்ல எதுக்காக உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, திரும்ப அவன் கிளாஸ்ல கடைசியா வந்துட்டானான்னு கேக்குறாங்க. அப்போ அவ வந்து அவன் கிளாஸ்ல கடைசியா வந்ததே இல்ல அப்படின்னு அவன் சொல்லும்போது, அப்ப சிகரெட்டை பத்தி பேசுறதுக்கு தானே கூப்பிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. சிகரெட்லாம் அவன் குடிக்க மாட்டான் அப்படின்னு அவ சொல்லும்போது ஒரு ஆண்டி சொல்றாங்க, அவன் சிகரெட் விற்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னொரு ஆண்டி சொல்றாங்க, அடி சக்க உன் பையன் வந்து சிகரெட் ஊதி உடம்பு கெடுக்கிறதுக்கு பதிலா வித்து காசு ஆகுறானா, பயங்கர விவரம் தான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஆண்டி சொல்றாங்க, அடிக்கடி அவன் கடையில போயிட்டு எங்க தாத்தாக்கு சிகரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கின விலையை விட வேற விலைக்கு தான் விற்கிறான் அவன். ஆனா வெளியில வந்து சமூக சேவை செய்யற மாதிரி காமிச்சுக்கிறான். எனக்கு இவங்களை விட அவன் பையன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது இன்னொருத்தவங்க கேக்குறாங்க, எதுக்கடா இப்படிலாம் பண்றேன்னு அவங்க கிட்ட கேட்டியான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க ஏசன் சொல்றா, இவன் எதுக்கு இந்த வயசுலயே பணம் அலையிறான்னு புரிய மாட்டேங்குது. அப்ப அந்த ஆண்டி சொல்றாங்க, நீ இவ்வளவு தூரம் எப்ப பார்த்தாலும் உனக்கு குறை சொல்றியே, என்னைக்காவது அவங்கிட்ட உனக்கு எதுக்காகடா இவ்வளவு பணம் தேவைப்படுது, எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு என்ன பிரச்சனை அவங்கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கியா, கும்மியும் வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தியே, இவன்கிட்ட கொஞ்சமாவது நீ அக்கறை காமிச்சியா அந்த அக்கறைய அப்படின்னு கேக்குறாங்க. உன் பொண்ணை மட்டும் அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குற, இதே உன் பையனா இருந்தா அவன் காது கிளியர் அளவுக்கு கத்தி அவனை திட்டுற. என் பொண்ணு என்ன மாதிரி அப்படியே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவ ரொம்ப எமோஷனல் ஆவா, ஆனா என் பையன் அப்படி கிடையாது அப்படிங்கும் போது அவனை என்ன அனுதாபின்னு நினைக்கிறியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ஆண்டி சொல்றாங்க, ஓடு நல்லா இருக்குன்னு சொல்லி அதுல திரும்ப திரும்ப கல்லை வச்சு அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா விரிசல் விழதான் செய்யும். குழந்தைங்க விஷயத்துல நீ என்னைக்குமே வந்து பாரபட்சம் பார்க்காத, அவங்க அதை எப்பவுமே மறக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்கன்னு அவங்க சொல்லும் போது அவ சொல்றா, கோவம் வரும்போது மட்டும்தான் நான் அப்படி நடந்துக்கிறேன், மற்ற நேரத்துலலாம் நான் அப்படி நடந்துக்கிறது இல்ல, கோவம் வரும்போது வேற எப்படி நடந்துக்க முடியும், அப்படிதான் நடந்துக்க முடியும்னு அவ சொல்லும் போது அந்த ஆண்டி சொல்றாங்க, உமியோனை மட்டும் எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சு கொஞ்சிற, உமியோனை வந்து நீ எப்ப பார்த்தாலும் திட்டுற, இப்படி எல்லாம் நீ பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லும் போது அவ சொல்றா, ஆமா இப்ப நான் ரொம்ப கெட்டவதான், அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிறா. இப்போ அவங்க அம்மா சந்தோஷமா தியேட்டர்ல உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து அவன் பார்த்துட்டு சொல்றான், இதுக்காக நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லும்போது, இல்லை நான் ஏதாவது செஞ்சு ஆகணும்னு சொல்றான். அப்படின்னா எனக்காக ஏதாவது ஒரு நல்ல பெயிண்டிங் வரைஞ்சு வைங்க, பிகாசோ இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட பெயிண்டிங் நல்ல வேலைக்கு போச்சான் அப்படின்னு அவ சொல்லும்போது அவன் சொல்றான், நீங்க என்னை விட ரொம்ப நாள் உயிரோட இருப்பீங்கன்னு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவ ஜோக்கு தானே சொன்னீங்கன்னு கேட்கிறா. ஆமா ஜோக்கு தான் அப்படிங்கிறான். சரி நான் கிளம்புறேன்னு அவ சொல்லும்போது உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல இது நான் வந்து என் சொந்த காசுல பண்ணல அப்படின்னு அவ சொல்லும்போது, இல்ல இருந்தாலும் இது எங்க அம்மாவுக்கு முதல் வாட்டி படம் பாக்குறது, அவங்க டிவியில மட்டும்தான் இது வரைக்கும் படம் பார்த்திருக்காங்க, இன்னைக்குதான் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நான் பார்த்திருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க அம்மா மூவி பார்த்துட்டு அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு வராங்க. அப்ப வந்து அவளும் அதை வந்து கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்ப அவங்க சொல்றாங்க, இதுல பார்த்ததெல்லாம் வந்து யோசிக்கும் போது உன்ன மாதிரியே இருக்கான்டா அவன் ஹீரோ அப்படிலாம் அவங்க அம்மா எமோஷனலாகி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவன் சொல்றான், அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னா. அப்ப அவங்க ஏமா நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு, உன்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் நீ எப்போ வேணாலும் இங்கே வந்துட்டு போகலாம், எல்லா புக்கும் எடுத்துட்டு போகலாம், எல்லாமே இங்கிலீஷில் தான் இங்கே இருக்கு, இந்த இங்கிலீஷ் புக்கு எல்லாமே விலை அதிகம் தான், ஆனால் நீ இது எல்லாமே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் நிறைய புக்ஸ் கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லாரும் ஏன் பெண் குழந்தைய பெற்று ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது, ஏன்னா நான் என்னோட பையனோட பெயிண்டிங்ஸை பார்க்கறதுக்காகவே இந்த தியேட்டரில் போய் டெய்லியும் வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் உள்ள உட்காந்து மூவி பார்க்க வச்சதே நீதான், நான் சாகுற வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அவ சொல்றேன், நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல, ஆனா நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்றான், அம்மா புக்ஸ் அடிக்கிட்டே இருக்காதீங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கு, எப்படி தனியா தூக்கிட்டு போவாங்கன்னு அவன் சொல்லும்போது, நீ எதுக்கு இருக்க, நீ கொண்டு போய் கொடு அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் புக்ஸ் எடுத்துட்டு போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவ சொல்றா, எனக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த புக்ஸுக்கு பதிலாக வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு டெய்லி என்னோட ஷூவை வந்து வாசல்ல தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு அவ சொல்லும்போது அவன் சொல்றான், இல்ல நம்ம 2 பேத்துக்குள்ள ஒன்றும் இல்லைங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும், அவளுக்கு கல்யாணம் ஆகும் போது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்லும்போது, அப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஓகேவா, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை லேசா எடுத்துக்கிறீங்கிறா, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது நூடுல்ஸ் ஷாப் ஓனரோட பையன் சொல்லும்போது அதுக்காக அவ்வளோ சீன் போடுறாங்கிறா, எல்லா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, ஆனா என்னமோ கொஞ்சம் தயங்குறான்னு அவன் சொல்லும்போது அவ சொல்றா, அதுக்கு என்ன பண்ண முடியும், அவ தான் வந்து பிகாசோவை விட்டுட்டு நூடுல்ஸ் ஷாப் ஓனர் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா, நீங்க சொல்லிருங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நஷ்டம் எனக்கு இல்ல உனக்கு தான் அப்படின்னு சொல்லிருங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுல உட்காந்து அவளை பொண்ணு கேட்டு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவ கேக்குறா, நான் வந்து அதுக்கு தகுதியானவனான்னு கேக்குறான். உங்க அம்மாக்கு நீங்க ரொம்ப முக்கியம், நீங்க உங்க மனசுல தோன்றதெல்லாம் டிராயிங்கா வரைஞ்சிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு கூண்டு கட்டி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது மாதிரி தான் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் தான் ரொம்ப முக்கியம், நான் வந்து எப்பவுமே தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் எங்க அம்மா அப்பாவுக்கு கௌரவமா இருக்கும், நானும் அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்றான், நீங்க எனக்கு சப்போர்ட்டா பேசாதீங்க, என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் இனிமேலுங்கிறா, ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிறது தானே வாழ்க்கைன்னு சொல்றா. அப்போ இல்ல அது தப்பு, ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்க போனோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க கெட்டதும் தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஏசன் வந்து அவங்க ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணு இருக்காளா, அவளை கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க, தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க,
எங்க பொண்ணு வரவும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க சித்தப்பா பொண்ணு கேட்குறா, என்னாச்சு உன் பொண்ணு வீட்டுக்கு வரலையா இன்னும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்னன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அவங்க சித்தி சொல்றாங்க, என்னாச்சு ஏதாவது கெட்ட கனவு கண்டியான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நம்ம முன்னோர்களுக்கு சடங்கு செய்யற நாள் வந்துகிட்டு இருக்குன்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. அப்போ அவங்க சித்தி சொல்றாங்க, ஆமா இதை நினைச்சாலே இன்னுமே கொஞ்சம் பயமா இருக்குங்கும் போது கேசன் சொல்றா, எனக்கு இன்னுமே அது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல ஏசனும் அவங்க சித்தப்பா பொண்ணும் விறகு சமந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்கு அவங்க முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுற நாள். அப்ப அவ சொல்றா, வா சீக்கிரம் போலாம், இல்லைன்னா நம்ம போறதுக்குள்ள அப்பா சமைச்ச கறி எல்லாத்தையும் அண்ணாக்கு கொடுத்துருவாங்க, அப்ப நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு தட்டாம்பூச்சியை பார்த்துட்டு ஏசன் சொல்றா, அந்த கருப்பு தட்டாம்பூச்சி மனுஷங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா, தட்டாம்பூச்சி கண்ணுங்களுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு அவ கேக்குறா. ஏன்னா எம நமக்கு கூட அப்படிதான், தேடி வர எம கண்ணுக்கு தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பிடிக்க ஓடும்போது, என்ன பண்ற, வா போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாவ. ஒரு தட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டா மத்ததெல்லாம் சாகாதுல, ஏன்னா சின்ன சின்ன தட்டாம்பூச்சிங்கெல்லாம் அது அவங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா வாழும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இது அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி அவ கூப்பிட்டுட்டு இருக்கா. அதை கூட கேட்காம இவ ஓடி போயிடறா. இப்போ அவங்க ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க இங்க வான்னு கூப்பிடுறாங்க. இவ என்னன்னு போய் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு காலில் அடிபட்டிருக்கு, நான் ஊருக்கு பஸ் ஏறி போகணும், எனக்கு 10 வான்க்கு சில்லறை வாங்கிட்டு வரியா அந்த கடையில போயின்னு சொல்லும்போது அவ ஓடி போய் சேஞ்ச் வாங்கிட்டு கொடுக்குறா. கடைக்காரர் என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க. அப்போ சில்லறை வாங்க தான் கடைக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. திட்டினாரா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்ல ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தாருன்னு சொல்றா. இது நீ செஞ்ச உதவிக்காக அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. அப்புறம் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்காக நீ உதவி செய்யற பத்தியா, சொல் பேச்சு கேட்கிற, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை நான் காசுக்காக செய்யலைன்னு அவ சொல்லும்போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் வாங்கிட்டு தரியா, நான் 2-3 பஸ் ஏறி ஊருக்கு போக வேண்டியிருக்கு, நீ திரும்பவும் அதே கடைக்கு போனா அவன் சேஞ்ச் தர மாட்டான், அங்க ஒரு டெலிபோன் பூத் இருக்கு பாத்தியா, அதுக்கு பின்னாடி காய்கறி வித்துட்டு போறதுக்காக ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டிக்காரவங்க கிட்ட நீ போய் கேட்டீனா கண்டிப்பா அவர் சேஞ்ச் தருவாரு, நீ இந்த ஹெல்ப் பண்ணா நான் இன்னும் உனக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவ யோசிக்கிறா ஒரு நிமிஷம். அப்போ ஆண்டிக்கு ரொம்ப கால் வலிக்குதுமா அப்படிங்கும்போது இவளும் வேகமா அங்க ஓடி போறா. போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த வண்டிக்காரன் டக்குன்னு உள்ள இருந்து டோர் ஓபன் பண்ணி அவளை கடத்துறதுக்காக ட்ரை பண்றா. அந்த நேரத்துல அவங்க அம்மா அவளை தடுத்துறா. அந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு அவங்க பதட்டத்தோட கேட்கும்போது, அம்மா ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்கன்றா. இல்ல யார் உனக்கு இந்த காசு கொடுத்தா அப்படின்னு அவ கேட்கும்போது அந்த வண்டி கிளம்பிடுது. அப்போ இவ டிரைவர் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அந்த ஆளை தெரியுமா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அவ நடந்ததெல்லாம் சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, இந்த ஆண்டி இங்கதாம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க அம்மா என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னா அவ பயந்துருவான்னு சொல்லிட்டு அவ எதுவும் சொல்லாம அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது அவங்க போய் வீட்டுக்கு விறகெல்லாம் செமந்துட்டு போகும்போது அவங்க சித்தப்பா பொண்ணு மட்டும் இருப்பா. ஏசன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவ கருப்பு தட்டாம்பூச்சியை துரத்திட்டு ஓடுனா காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்றா. அப்படிங்கறத கேட்டுட்டு தான் இவளை தேடி அவ மலையில வந்திருக்கா. அவ காலெல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வேகமா தேடி அவங்க பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ வா அப்பாவுக்கு சாமி கும்பிடுறோம்ல, நம்ம போய் சூப் குடிக்கணும். இவ கையில இருக்க காசை வாங்கி அவ டேபிள்ல வச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கும்போது, ஏன்னா நான் உன் அம்மா, எனக்கு தலைக்கு பின்னாடி கூட 2 கண்ணு இருக்கும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த காசை அந்த ஆண்டி எடுத்துட்டு போயிருவாங்களான்னு கேக்குறா. அவ உன்னை பார்த்தாளா, அவளுக்கு உன்னை தெரியுமா, பொண்ணு அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அவங்க நல்லா வெள்ளையா இருந்தாங்க, அவங்க கையில கீரல் இருந்தது அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவங்க அம்மா மார்க்கெட்ல உட்காந்து மீன் வித்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வாங்க வர வெள்ளையா இருக்க லேடிஸ் எல்லார் கையையும் பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க கீரல் இருக்கான்னு. அப்ப கூட இருந்த ஆண்டி சொல்றாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரி எல்லாரையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஐயோ கடவுளே என் வியாபாரத்தையும் நீ கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு திட்டுறாங்க. அந்த பொம்பளை என்னோட பொண்ணோட முகத்தை பார்த்திருக்கா, கண்டிப்பா தேடி வருவா, அதுக்குள்ள நான் அவளை பிடிச்சிடணும்னு அவங்க அம்மா சொல்லும்போது அந்த இடத்துக்கு அந்த லேடி வருது. எனக்கு மீன் வேணும்னு சொல்லி அந்த லேடி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த லேடி கூட இருந்த கடத்தல்காரன் இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ சின்ன பொண்ணா பார்த்து தேடிக்க, சின்ன பொண்ணுங்களை தான் பிச்சை எடுக்க வைக்கணுமான்னு அவன் கேட்டுட்டு இருக்கான் ரகசியமா. அப்ப அந்த ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க, நீ மீனை தொட்டா கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிடுவா. அதாவது பெரிய பொண்ணுங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, சின்ன பொண்ணுங்க தான் நம்ம பேச்சை கேட்பாங்க, அந்த பொண்ணு அதுக்கு பொருத்தமா இருந்தான்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவளோட கையை பிடிச்சி அந்த கீரலை பாத்துருவாங்க. அவங்க அம்மா கண்டுபிடிச்சோன்னே பயங்கர கோவப்பட்டு, என் பொண்ணை கடத்திட்டு போய் பிச்சை எடுத்து வைக்கலான்னு பாத்தி அடினியே அப்படின்னு சொல்லி தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இவங்க கத்துல அங்க இருந்தவங்க எல்லாருமே கூட்டம் போட்டு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அடிச்சு அவங்களை கொன்னுட்டாங்க 2 பேரையும். இப்போ இதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இப்போ திரும்பவும் அவங்க முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காக அப்போ அவங்க சித்தப்பா சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல நம்ம நாட்டுல சட்டத்திட்டம்னா என்னன்னே தெரியாது, அதனால யார் தப்பு பண்ணாலும் அவங்கள அடிச்சு துவைச்சி எடுத்துருவோம், அதனால அவங்களெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாதுதான். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா சொல்லுவா, உங்க அப்பா தான் அன்னைக்கு உன்னை காப்பாத்திருக்காருன்னு, ஆனா நான் சொல்லுவேன் உங்க அம்மா தான் உன்னை காப்பாத்திருக்கா அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க சித்தி சொல்றாங்க, பாட்டிமா கரெக்டா எந்திரிச்சிட்டாங்க போல, என்னதான் எல்லாம் மாறுதி இருந்தாலும் அவங்க பையனோட நினைவுனால மட்டும் அவங்க மறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சித்தப்பா என்ன பண்றது, எல்லாமே தாய்மை தான் அப்படிங்கிறாரு. இப்போ அவ போன் பேசுறதுக்காக வரும்போது அந்த ஹவுஸ் ஒன்று திட்டிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க எல்லாருமே டிவியே பார்க்க மாட்டாங்களா, அந்த ப்ரோக்ராம் கூட நிம்மதியா பார்க்க முடிய மாட்டேங்குது, அப்பதான் கால் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அம்மா ஒரு நாள் ராத்திரி தானம்மா போன் பண்ணல, ஒன்னும் இல்லம்மா எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், கெட்ட கனவு வந்துச்சுங்கிறதுக்காக இப்படி கூப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு
அப்படின்னு கேட்குறா. டெய்லி நைட்டு ஏன் வீட்டுக்கு லேட்டாக வர, அப்படி எங்கே தான் போவ அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதீங்கம்மான்னு சொல்கிறா. நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, நீ வெளியில் எங்கேயும் தங்காத, அப்படி எதுவும் தங்கினாலும் எனக்கு தெரிஞ்சிருங்கும்போது நான் டெய்லி ஊர் சுற்றுறேன்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களான்னு கேட்குறா. ஆமாம், வேற ஏதாவது பையன் கூட சுற்றுறியா என்ன, என் நிம்மதியை கெடுக்காத அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. எனக்கும் உன் அப்பாவுக்கும் நீ தான் எல்லாமே, உன்னதான் மழை போல நம்பியிருக்கேன், இந்த வீட்டோட தூணே நீ தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது என்ன எதுக்குமா தூணா நம்பிட்டு இருக்கீங்கிற, உங்களுக்கு வாழ்க்கையில் நம்பருக்கு வேற எதுவுமே இல்லையா, ஒருவேளை நான் பேச்சுக்கு சொல்கிறேன், நான் வெளியிலேயே தங்குறது தான் இருந்தால் கூட உங்களால் என்ன செய்ய முடியும் கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் உங்களை ஏமாத்தணும்னு நினச்சா நான் 1000 தடவை வெளியே தங்கியிருப்பேன்னு சொல்லும்போது ஏமாத்தின நீ தான் அனுபவிப்பாங்கிறாங்க அவங்க அம்மா. தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதீங்கம்மா, போங்க போய் உங்க வாழ்க்கையை வாழுங்க, நிம்மதியாக போய் தூங்குங்கன்னு அவ சொல்லும்போது அவ சொல்றாங்க அவங்க அம்மா, நீ வந்து ஒரு குழந்தையை பெத்துப்பாரு, அதுவும் ஒன்ன மாதிரி ஒரு குழந்தையை பெத்துப்பாரு, அப்போ புரியும் என் கஷ்டம் என்னன்னுங்கிறாங்க. உங்க அம்மா அப்பாட்டு சொல்லிட்டு இருக்கா, தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற திமிரு அவளுக்கு. அப்படிங்கும்போது அவரு ஹார்ட்வேர்ஸ் கடை பக்கமா போனேன், அப்போ இந்த தாழ்பால் வாங்கிட்டு வந்தேன், நீ அங்கே போய் அவர் ரூம் கதவுல மாட்டி விட்டுட்டு வான்னு அவருக்கு கொடுக்கும்போது அவளுக்கு வேணுங்கிறது அவளே பண்ணிப்பா, அவளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாளே, சின்ன விஷயத்தை நான் பெருசு பண்றேன்னு சொல்றா. அவ சின்ன குழந்தைய வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா இப்பவும் என் கண்ணுக்கு அவ அப்படிதான் தெரியுறா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவர் கேட்கிறாரு, என்ன கனவு கண்டியா, உனக்கு இப்பெல்லாம் வந்து என்னெல்லாமோ கனவு வருது, என்ன பேச மாட்டேங்கிற, ஏதாவது பெரிய கெட்ட கனவு கண்டியான்னு அவர் கேட்கும்போது அது கெட்ட கனவு இல்ல, ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்றா. கும்மியானுக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வருது, வெளியில நல்லா காத்து அடிச்சிட்டு இருப்பா பயங்கரமா. சின்ன வயசுல அவங்க தம்பி வந்து காணாம போவாள், அந்த அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் வந்து கெட்ட கனவு வருது, அதாவது அந்த பையன் வந்து சாகுற அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க அப்பா கேட்கிறாரு, என்ன திரும்ப கெட்ட கனவா, உனக்கு எப்படிதான் இப்படி எல்லாம் கெட்ட கனவு வருதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா மனசு சரியில்லாம அவளை பார்க்கலான்னு சொல்லி நேர்லயே போகலான்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க கதவை தட்டுறாங்க, அவ திறக்காம படுத்திருக்கா. உள்ள போய் பார்த்தா அவ மயங்கி இருக்கா, உடம்பு சரியில்லை. இவங்க அம்மா என் பொண்ணை காப்பாத்துங்க, என்னாச்சுன்னு பார்க்கும்போது ரூம்குள்ள ஃபுல்லா கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, என் பொண்ணை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. யாருக்கு காது கேட்கல. அப்ப போய் அந்த ஹவுஸ் ஓனரை கூப்பிடுறதுக்காக அந்த கதவை போய் தட்டுறா, யாரும் திறக்கல. அந்த கதவை உடைச்சிட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் போன் எடுத்து எமர்ஜென்சி நம்பர் கால் பண்ணி, ஐயோ என் பொண்ணு காப்பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க வாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து போன்ல எடுத்து பேசிட்டு இருக்கீங்க, இது நல்லாவா இருக்குன்னு அவர் திட்டும்போது அவங்க ரொம்ப பதட்டத்துல, என் பொண்ணு மயங்கிட்டு இருக்கிறா, வீட்டு ஃபுல்லா கேஸா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லும்போது அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணு வந்து வேகமா போய் ஜன்னல் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகும் இல்லையா, பொண்ணு கேட்கலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல இருந்திருப்பான். இவங்க அம்மா அழுகிறத பார்த்துட்டு இவன் வேகமா ஓடி போய் அவளை வந்து, ஏன்னா அந்த மலையில வந்து வண்டி எல்லாம் எதுவும் வராது, அதனால இவளை வந்து தோல்லையே தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அவனும் உங்க அம்மாவும். அவங்க அம்மா ரொம்ப பதட்டத்துல ஒன்னும் இல்ல அம்மா இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்க வாங்க என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க பதட்டத்துல. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து நெஞ்ச பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. கடவுளை என் பொண்ணை காப்பாத்துன்னு ப்ரே பண்ணி வேண்டிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.